வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ கேட்க போறோம்னா, போகன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் கேட்க போறோம். நோக்கு வர்மத்தை மறந்தவர்களுக்கு வேண்டுமானா போகன் புதுசா இருக்கலாம். மற்றபடி தமிழ் சினிமாவும் ரசிகர்களும் முன்பே அனுபவித்த படம் தான் இது. ஆனா அரவிந்த் சாமி என்ற நடிப்பு ராட்சசன் நம்மை விரல் கூட்டி கொண்டே நடக்கிறார் நடந்து கொண்டே இருக்கிறார். அந்த 2.5 மணி நேரம் நிமிஷமாய் கடந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த கட்டுமஸ்தான திரைக்கதையும் ஒட்டுமொத்தமாக நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. இவ்வளவும் ஒரிஜினல் என்றால் படத்தின் இயக்குனர் லக்ஷ்மண் தலையில பால் குடத்தையே கவிழ்க்கலாம். ஐயோ, எல்லாம் அபேஸ் பண்ணுது. ஹாலிவுட்டின் ஃபேஸ் ஆஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு கூட போடலையே பிரதர். சரி, ஸ்டோரி வருவோம். வாழ்க்கை 4 போக விளைச்சலிக்கே என்று நம்புகிற அனுபவிக்கிற மனுஷன் தான் அரவிந்த் சாமி. அதற்கு பணம் வேணும்ல, மிக சுலபமாக ஒரு பாக்கெட்டுக்கு வருது. அதுவும் கொஞ்சம் நஞ்சமில்ல, கோடியுமா லட்சவுமா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நகை கடைக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு கடை இன்சார்ஜை நோக்குகிறார். அதுக்கப்புறம் நடக்கிறது மேஜிக். அந்த இன்சார்ஜ் கடையில் இருக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு வந்து இவரது காரில் வைத்து விட்டு ஸ்பாட்லேயே டொபீர்னு மயக்கம் போட்டு காரை கிளப்பி கொண்டு போயிறார் அரவிந்த் சாமி. கொண்டு வந்து வச்சவனே குழம்பி போக வாழ்வாங்கு வாழும் அரவிந்த் சாமி வலையில சிக்கியது எப்படி, சிக்க காரணமான சம்பவம் எது, அதுக்கப்புறம் நடக்கும் அதிரி புதிரிகள் என்னென்ன, இதுதான் சுவாரஸ்யமான 2.5 மணி நேரம் கதை. போலீஸ் அதிகாரியான ஜெயம் ரவியின் அப்பாவை திருட்டு கொடுத்து விட்டு போலீஸ் வலையில் சிக்கிக்கொள்ள அப்பாவை மீட்க ஆய்வு மேற்கொள்கிறார் ரவி. எந்தவித லாஜிக் கோளாறும் இல்லாம இவர் அரவிந்த் சாமியை லாக் பண்ணுகிற அந்த காட்சிக்கு பலத்த கிளாப்பு. அப்புறம் கதையை தன் கையில் எடுத்துக்கொள்கிறார் அரவிந்த் சாமி. நினைத்த மாத்திரத்தில் ஜெயம் ரவி உடம்புலும் கமிஷனர் உடம்புலும் அன்சிகா உடம்புலும் சுற்றி அப்படியே ரவுண்டு கட்டி பாய்கிறார். குழப்பத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு குந்துனாப்புல தலையில் வைக்கும் நிலைமை. ஆனா எவ்வித குளறுபடிக்கும் இடமில்லாமல் நகர்கிறது கதை. அதுதான் இப்படத்தின் வெற்றியும். படத்துல இருக்கிற போலீஸ்காரரை கொல்றதுக்கு பதிலா ஜெயம் ரவியே போட்டு தள்ளிட்டா என்பது போன்ற சுலபமான கேள்விகளை மதித்திருந்தால் இந்த படமே செல்லா காசாயிருக்கும். பட் சினிமா தானே, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஜெயம் ரவி தான் ஹீரோ அப்படின்னாலும் வில்லனின் பின்னால் தான் ஓடுகிறது ரசிகர்களின் மனசு. அதற்கு பொருத்தமாக தனது மேனரிசங்களை மாற்றி மிரட்டுகிறார் அரவிந்த் சாமி. இவருக்குள் ஜெயம் ரவி ஆன்மா வந்த பின் தவிப்பதெல்லாம் சூப்பர். முக்கியமாக தன் காதலியை தன் உருவத்தில் போய் லவட்ட கிளம்பும் அரவிந்த் சாமி ஆன்மாவை சமாளிக்க அவர் போடுகிற திட்டங்கள் எல்லாம் பஸ்பமாகும் போது கவலையாய் வருகிறது. ஜெயம் ரவி அரவிந்த் சாமி போல நடிக்க திணறுவதுதான் கொடுமை. அதே போல அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவி போல நடிக்கும் போது சரியாய் வலிக்கு விழுகிறார். அன்சிகா குடிச்சிட்டு பண்ணும் அலப்பறையும் அவருக்கு சவிதா கொடுத்திருக்கிற டப்பிங் குரலும் படு பயங்கர எரிச்சல். என்ன செய்வது? ஆனா பொருத்தமாக உள்வாங்கி நடித்திருக்கும் அன்சிகாவின் நடிப்புக்கு அள்ளி அள்ளி தரலாம் மார்க்குகளை. நாசர் கொஞ்சமே வருகிறார். அந்த ஓலைச்சுவடியை அடைய திருட்டு சிரிப்பு சிரிக்கிறார். கைத்தட்டல்களை அள்ளிக்கொண்டு திகட்டுவதற்கு முன் டபார்னு மண்டையும் போட்டுறாரு. பொன்வண்ணன், நாடுகளம் நரேன் போன்றோர் சமர்த்தாக நடிச்சிருக்கிறாங்க. நாகேந்திர பிரசாத் அந்த தாடி வச்ச புது பையன் எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் என்றால் முட்டிக்கொண்டு சாக வேண்டியதுதான். கடவுளே, அந்த போலீஸ் பியூட்டி ஒன்று வருதே, யார் பாஸ் அது? டி இமானின் இசையில் செந்துரா பாடல் கிளாஸ், டமால் டுமில் மாஸ். ஆண்டனியின் கட்டிங் படத்தையும் நம்மையும் நசுங்காமல் காப்பாற்றி அனுப்புகிறது. சவுந்தரராஜாவின் ஒளிப்பதிவுக்கு பளிச்சென ஒரு கைத்தட்டல். போகன் திருட்டு கதையாக இருந்தாலும் இருட்டு கதை அல்வா.